தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட 68வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த கூட்டத்தில் நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி பேசியிருக்கிறது இணையத்தில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது நடிகர் சங்கத்தின் கடனை அடைப்பதற்காக ரஜினி, கமல் இருவரும் இணைந்து நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாசர், கார்த்தி, விஷால், கருணாஸ் உட்பட நடிகர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டாங்க. நடிகர் விஷால் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்காக சைக்கிளில் வந்திருந்தார். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி, கட்டிடம் கட்டுவதற்காக 29 கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கு. இந்த கடனை அடைக்க நிதி திரட்டணும். திரையுலகை சார்ந்த சிலர் கடன் அளித்திருக்காங்க. நடிகர் விஜய் கடனா இல்லாமல் நிதியா 1 கோடி ரூபாய் தந்திருக்காரு என தெரிவிச்சிருக்காரு. மேலும் நடிகர் சங்கத்தின் கடனை அடைப்பதற்கு வருமானம் இல்லை என்பதனால அதற்கு தனியா ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டப்பட்டிருக்கான். இந்த கலை நிகழ்ச்சியில ரஜினி, கமல் இருவரும் இணைந்து நடிப்பதா உறுதி அளித்திருக்காங்களாம். இவ்வாறு தெரிவிச்சிருக்காரு கார்த்தி. அவர் பகிர்ந்திருக்க தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. மேலும் இந்த பொதுக்குழுவில் தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவி காலத்தை மேலும் 3 ஆண்டுகள் நீடித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தேர்தல் பணிகளை துவங்கினா கட்டட பணிகள் பாதிக்கும் என்பதனால இந்த முடிவை எடுத்திருக்கிறதா நடிகர் சங்க நிர்வாகிகள் விளக்கம் அளிச்சிருக்காங்க. இதனிடையே ரஜினி, கமல் இருவரும் கலை நிகழ்ச்சியில இணைந்து நடிப்பார்கள் என கார்த்தி தெரிவிச்சிருக்கிறது ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. ரஜினி தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சு கொண்டிருக்காரு. அதே போல் கமல் தக் லைஃப் படத்துல நடிச்சுட்டு வராரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மனசுலாயோ பாட்டு சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. கமல்ஹாசனுடைய இந்தியன் 2 சரியா போகலனாலும் தக் லைஃப்க்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகம். இந்த இரு ஜாம்பவான்களும் இணைந்து பார்த்தீங்கன்னா அந்த கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட் அடிக்கும். நிச்சயமாக வைரலாக போகும். இதனால் நடிகர் சங்க கடனை அவங்க ஈஸியாக அடைச்சிடலாம். இதை பிளான் பண்ணி தான் கார்த்தி அவர்கள் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காரு. மேலும் 2 பேரும் சேர்ந்து கலை நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு படத்துலையும் சேர்ந்து நடிக்கலான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்களாம். இந்த படத்தில் நடித்து அதில் வரப்போகிற பெனிஃபிட், அதாவது அந்த பணத்தொகையை நம்ம கார்த்திகிட்ட நடிகர் சங்க கட்டடத்துக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலும் ரஜினியும் சேர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்களாம். கூடிய விரைவில் இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினியும் கமலும் மீண்டும் இணைந்து நடித்தா நல்லா இருக்குமா இல்லையா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு டிஷும் முடிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.